ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் டார்க்கு. மக்களே, இந்த ரிவர்ஸ் வில்லன் மாங்கா இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்னாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இத பாருங்க. பாக்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சரிங்களா மக்களே? நான் எதிர்பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அது மட்டும் கிடையாது. எனக்கான வியூஸும், லைக்ஸும் வரணும். அது மட்டும் தான். சரிங்களா மக்களே? சரி வாங்க இன்னைக்கான சாப்டர்க்குள்ள போகலாம். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறான். டெவில புடிச்சு நம்ம ஹீரோ பயங்கரமா வாங்குவான்னு வாங்குறான். இதனால பார்த்தீங்கன்னா, அவனும் அன்கான்ஷியஸ் போக அப்பதான் அவனும் ஒரு விஷயத்த நினைக்க ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு வந்து, "இங்க பாருப்பா, நான் நம்ம ஸ்கூல்ல நடத்தின மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசையா காமிக்கும்போது, அவங்க அப்பா இருந்துகிட்டு, "ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சா மட்டும் போதுமா? நீ இருக்கிற எல்லா காம்படிஷனும் ஜட்ஜ் ஆகணும். இது என்ன பத்தவே பத்தாதுன்னு" சொல்லும்போது, அவனுக்கு அப்படியே கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க அப்பா இருந்து பார்த்துட்டு, "நம்ம ரொம்ப ஓவரா பண்ணிட்டோமோ!" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தப்பட்டு, "சரி இங்க பார்றா மகனே, இது நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு அவரும் பாராட்ட, அப்ப சின்ன பையனா இருக்க நம்ம காங்க்ஸியும் இருந்துகிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறான். "இதெல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? நீ வர வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டா இருந்தேன். நீ வந்து இருக்கிற எல்லாத்தையுமே கெடுத்து விட்ட" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல ரொம்பவும் கோவப்படுறான். அவன் உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, டெவில் தான் முழுக்க முழுக்க பொசஸ் பண்ணியிருக்கு. அந்த டேபிளுக்கே ரொம்ப பெரிய சாக்ஸ். ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த டேபிளயே போட்டு பொளந்துக்கிட்டே இருப்பான். அதனால என்ன? "நீ ரொம்ப வீக்கா இருக்க. வீக்கா இருக்கவன் எப்படி வின் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த டேபிளும் பார்க்குது. "இவன் என்ன இந்த அளவுக்கு பவரா இருக்கான்? இவன் உண்மையிலே சின்ன வயசு 7 வயசு பையன் தானா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, "நீ ரொம்ப வீக்கா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்க, அப்ப அந்த டேபிள் இருந்துகிட்டு, "நீ கரெக்ட்டா தான் சொன்ன. வீக்கா இருக்கவன் ஜெயிக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளையும் சிரிக்க, திரும்பி எழுந்துச்சு வந்து நம்ம ஹீரோவ வந்து அடிக்க பார்க்குது. ஏன்னா முழுக்க முழுக்க இப்ப டெவில் தானே அது. பறந்து வந்த ஹீரோவும் அடிக்க, நம்ம ஹீரோவும் அந்த அடிய வாங்கிறான் டச் பண்ணாம. அது மட்டும் நம்ம ஹீரோவும் பார்க்குறான். இந்த டெவிலு கொஞ்சம் விட்டா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் தான் பண்ணியிருக்கு. இதுக்கு நம்ம கட்டுவா முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டெவில் இருந்துகிட்டு, "என்னப்பா நீ அதுக்குள்ளேயே சோர்ந்து போயிட்ட ஒரே அடிக்க? நீ என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நெனச்சுக்கிட்டு இருக்க தானே உன்னைய நீயே? அப்படிலாம் கிடையாது. உண்மையான பவர்னா என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு டெவில் மாதிரியா சிரிக்க, அப்படியே கட் பண்ணி இங்க ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஜெயிச்சதுக்கான கப் இருக்கு. அந்த இடத்துல லீடர் இருந்துகிட்டு, "நீங்க தான் தொலைஞ்சீங்க. தேடுங்க தேடுங்கன்னு" தேடும்போது, அப்ப இருந்துகிட்டு நம்ம லீடர் லீ இருந்துகிட்டு என்ன கேட்குறாருன்னா, "அந்த கடிச்சிடப்பட்ட சவிக்கப்பட்ட கல்லு எப்படி நம்ம முன்னாள் சேர்மனுக்கு கிடைச்சுச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கிம் இருந்துகிட்டு, "அதுதான் எனக்கும் தெரியல. அதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பா தேடுங்க அத" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத நம்ம சின்ன பையன் தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் தெரியல போல இருக்கு. இங்க டேபிள்ல இருந்துகிட்டு ஓங்கி வந்து நம்ம ஹீரோ அடிக்க, நம்ம ஹீரோவும் திரும்பி அடி வாங்குறான். அது மட்டும் கிடையாது, பயங்கரமா அடியும் வாங்கிக்கிட்டு கிடக்குறான். நம்ம டேவிலுக்கு ஒரு விஷயம் தெரியல. "என்னப்பா! உன்னைய நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நெனச்சேன். நீ இன்னும் இந்த அளவுக்கு வீக்கா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு டேவிலும் கக்க பக்கன்னு சிரிக்க, அப்பதான் அந்த டேவிலும் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாக்குது. அந்த சின்ன பையனா இருக்க காங்க்ஷியன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கல்ல நோக்கி வந்திருப்பான். அது மட்டும் இல்ல அந்த கல்லே தானா கூப்பிட்டுருக்கும். "வந்து என்னைய தொடு. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் உனக்கு சக்திய தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, காங்க்ஷியன் சின்ன பையனா தானே இருக்கான். அவனுக்கு என்ன தெரிய போகுது? அதனால பாத்தீங்கன்னா, அந்த கல்ல தொட, அப்பவே பாத்தீங்கன்னா, அந்த டேவிலிங் வந்து அவன் உடம்புல பொசஸ் பண்ணியிருக்கு. "எனக்கு இந்த பவர் போதும். இத வச்சு நான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, அப்ப ஹீரோ இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு கிடக்குறான். அத பார்த்து அந்த டெவில் இருந்துகிட்டு, "நீ இப்ப எதுக்கு சிரிச்சுக்கிட்டு கிடக்குற? உனக்கு என்ன மூளை கலண்டு போச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "உண்மைய சொல்லப்போனா, நீ ரொம்ப நல்லாவே நடிக்கிற. சொல்லப்போனா நீ கான்ஷியம் மாரியே ரொம்ப நல்லாவே நடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சுறான். "கொஞ்சம் நீ சிரிக்கிற நிப்பாட்றியா? உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலா இருக்கு" அப்படின்னு சொல்லி டெவிலும் கோவப்பட்டு நம்ம ஹீரோவ அடிக்க வரும்போது, நம்ம ஹீரோ அசால்ட்டா நகர்ந்து திருப்பி போட்டு ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க டெவில. டெவிலுக்கெல்லாம் கதி கலங்காகி போயிருக்கும். இவன் எப்படி இந்த அளவுக்கு பவரா இருக்கான்? உண்மைய சொல்லப்போனா இவன் என்ன 7 வயசு பையனா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த டெவில் நினைக்குது. நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, "நீ என்ன நினைச்ச? நீ தான் என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நீ ஆரம்பத்துலருந்து நடிக்கிறேன்னு தெரியும். நான் சும்மா உனக்கிட்ட போட்டு வாங்குறக்காண்டி தான் சும்மா நடிச்சுட்டு கிடந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது, டெவிலும் கைய தட்டிவிட, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கைய அசால்ட்டாவே பிடிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னுடைய பவர யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இவன் எப்படி என்னோட கைய பிடிக்க முடியுது? உண்மையிலே இவன் மனுஷன் தானா? இல்ல வேற ஏதாவதா? இவன சரிப்பட்ட கிடையாது. கண்டிப்பா சொல்றேன் இவன் மனுஷனே கிடையாது. கண்டிப்பா இவன் பீஸ்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெவிலும் நினைக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, டெவில வாங்குன்னு வாங்கி, டெவில ஒரு வழி பண்ணிடுறான். அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, "என்னம்மா கண்ணு, இப்ப தான் நான் ஆட்டவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளயும் சோர்ந்து போனா எப்படி? எனக்கு இன்னும் நெறைய ஃபன் தேவைப்படுது. அது நீ தான் எனக்கு கிடைச்ச என்டர்டெயின்மென்ட்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்க, "கண்டிப்பா இந்த சின்ன பையன் உடம்பு எனக்கு பத்தாது. இவனோட பெரிய ஆளு ஏதாச்சும் எனக்கு கிடைச்சா தான் கரெக்ட்டா இருக்கும்னு" டெய்லியும் நினைக்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வாலண்டரியா ஒரு ஆடு வருது. அது வேற எங்க கிடையாது நம்ம பார்க் தான். நம்ம ஹீரோவ நோக்கி வந்திருப்பான். "என்னப்பா தம்பிகளா, இங்க என்ன சண்டை போட்டுட்டு கிடக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கும்போது, இவளுக்கு "அடிச்சுதா ஜாக்பாட்டு. நீ தான்டா என் தங்கம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோட உடம்பு அப்படியே பார்த்தீங்கன்னா, பொசஸ் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. டெவில் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, காங்க்ஸியும். அவன் உடம்புல இருந்து அப்படியே பெரிய ஆளான பார்க் உடம்புல வந்து பூந்த ஆரம்பிச்சுருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா, பார்க் இருந்துகிட்டு அவன் அன்கான்ஷியஸ் ஆயிடுறான். நம்ம டெவில்ஸ் அப்ப முழுக்க முழுக்க பார்க்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கிடக்கு. ஹீரோ பார்த்து, "நீ ரொம்ப ஆட்டம் ஆடிட்ட. இதுக்கு மேல உன்னால ஆட்டம் பண்ண முடியாது." அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் வந்திருக்காப்ல. வந்து பார்த்தது மட்டும் கிடையாது. இந்த சின்ன பையனான காங்க்சன் வந்து அடிபட்டு கிடக்கிறத பார்த்த உடனே பாவம் மனுஷனுக்கு பெரிய கோவம் வந்துருச்சு.
இதுக்கு காரணம் யார்றா அப்படின்னு சொல்லிட்டு வெறி ஆயிட்டாருப்புல மனுஷன். அது மட்டும் கிடையாது. இதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க பார்த்து கேட்கும்போது, இப்போ நம்ம பார்க்குள்ள இருக்க டெய்லர் இருந்துட்டு, "தம்பி நான் கொஞ்சம் கோவமா இருக்கேன். சரியா? அங்கிட்டு போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னது? நீ கோவமா இருக்கியா? தம்பி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? சின்ன பசங்க சண்டையில நீ இடையில பூந்துருக்க. என் பையன அடிச்சு போட்டுருக்க. தம்பி இப்போ நான் தான்டா கோவமா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெறி ஆயிருப்பாரு மனுஷன். மனுஷன் ஆனது மட்டும் கிடையாது. போய் டெவில்கிட்டே போயிட்டு ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. மனுஷன சும்மா சொல்லக்கூடாது. அடமெண்டல் காலனோட லீடர்னா சும்மாவா அப்படிங்கிற பேச்சுக்கு ஏத்த மாரி, பயங்கரமா ஒரு அடி தான் அந்த டெவில்லாம் கதி கிழுங்கு போயிரும். "ஐயய்யோ! வலிக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு டெவிலும் கத்த ஆரம்பிச்சிருக்கும். "யார்றா சாமி வர்றவங்க போறவங்கலாம் என்னை போட்டு அடிக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு டெவிலும் நெனைக்க, அப்ப வந்துட்டு, "என்ன ஒரு அடியோட உன்ன விட்டுருவேன்னு நெனச்சியா? நீ அடிச்சது என்னோட பையன. இன்னும் நீ நெறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்கு வாங்குன்னு அடிக்கிற. "ஹீரோ அடிச்சது தானே நான் அடி. நான் அடிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லி அடிக்க, அந்த கட்ஸ்டு ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா? சவிக்கப்பட்ட ஸ்டோன். அது பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்த கிம் இருந்துட்டு, "அதுதான் அந்த சவிக்கப்பட்ட ஸ்டோனு. அத எப்படியாச்சும் புடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் ஆர்டர் குடுக்க, உடனே நம்ம தலைவன் லீ இருந்துகிட்டு அந்த கட்ஸ்டோன் ஸ்டோன சரி இந்த தானே நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அத எடுக்க போம்போது, ஆன் த ஸ்பாட்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, மின்னல் வேகத்துல அத எடுப்பான் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. அது மட்டும் கிடையாது, "இங்க பார்றா சின்ன பையா அந்த கல்ல என்கிட்ட குடுத்துட்டு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் சொல்ல, நம்ம லீயும் பார்த்துட்டு தான் கிடக்குறான். நம்ம ஹீரோ வந்து அந்த கல்ல வித்தியாசமா பார்க்க, அந்த டேபிள்ல இருந்துட்டு பயந்துகிட்டு, "என்னைய மட்டும் விட்டுரு. நீ நெனச்சு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நான் பவர் தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன காமெடி பண்றியா? நீ என்னையவே தோற்கடிக்க முடியல. நீ எப்பறம் எனக்கு பவர தருவ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அசால்ட்டா ஒரே நொறுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவிக்கப்பட்ட கல்ல அதோட சாப்டர் இதோ க்ளோஸ். "என்னுடைய கல்லு போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு லீயும் கதற, "இதுதான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் சொல்ல, பிளானுக்கு வெளிய தான் காமிக்கிறாங்க. அங்க அவங்கவங்க பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கிட்டயும் பார்த்தீங்கன்னா, கிம்மு தான் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அது ஆனா அவர் தானே சீப்பு. அடுத்தது பார்க் தான் காமிக்கிறாங்க. வேண்டாப்புலயே வந்து அடி வாங்கிட்டு போன மாரி ஆஸ்பத்திரியில ஏறி அனுப்பிச்சு விட்டாங்க பார்க்க. அப்ப நம்ம கிம் இருந்துகிட்டு, நம்ம சின்ன பையனுக்கான அவனுக்கிட்ட, "அம்மா என்னதான் நடந்துச்சு? ஒழுங்கா சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது எனக்கே தெரியல. பார்ட்டிக்கு போனேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் கிம்முக்கு புரியுது. முழுக்க முழுக்க அந்த டேபிளோட தான் இவன கண்ட்ரோல் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு நெனைக்க. உடனே காங்சியன் இருந்துகிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். "போச்சு போச்சு இனிமே என் கூட யாருமே விளையாட மாட்டாங்க. எல்லாரும் என்னைய பார்த்து பயப்படுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா அப்பா எங்கன்னு?" கேட்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்வு ஏற்படுது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவன் வந்து விழுகுறான். இவன் பார்த்தீங்கன்னா பெரிய பையன். சரியா? காஞ்சி சின்ன பையன், இவன் பெரிய பையன். பேர் இன்னும் சொல்லவே இல்ல. என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவனுக்கு சண்டை வச்சிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டா அடிச்சு போட்டான். டேய் விளையாடிச்சவனுக்கு என்ன தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே அடிச்சு போட்டான். இத நம்ம தலைவர் லீயும் பார்த்துட்டு தான் கிடக்குறாப்புல. பார்த்தது மட்டும் கிடையாது. "என்னை மன்னிச்சிடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பெரியவனும் மன்னிப்பு கேட்க, சரி அப்ப இந்த நம்ம பெரியவர் இருந்துட்டு என்ன கேட்குறான்னா, நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு, "நீ தானே என் சின்ன பையன அடிச்ச" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, "நான் தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "ரொம்ப சிம்பிள்ப்பா. வரும்போது பார்த்தீங்கன்னா, பார்க் பார்த்தீங்கன்னா, அந்த டெவில் தான் பொசஸன் பண்ணிருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே என் பையன் மயங்கி விழுந்திருந்தான். கண்டிப்பா அவனுங்க உடம்புலயும் டெவில் பொசஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் இவன கூட உன்ன சண்டை போட வச்சேன். ஆனா நீ இவனே ஈஸியா தோற்கடிச்சிட்ட" அப்படின்னு சொல்லும்போது, "இதனால தான்யா உங்கள எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அது மட்டும் கிடையாது, "ஆமா என் கூட கொஞ்சம் சண்டை போடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் கேட்க, நம்ம ஹீரோ பார்க்குறான். என்னதான் இருந்தாலும் இவன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்குறான். அப்ப நம்ம பெரியவன் இருந்துகிட்டு, "என்னப்பா நீங்க என்ன நினைச்சுறீங்க? அவன் காஞ்சனோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அது என்ன கிடக்குது அவன கண்டுக்காத. என்ன நீ சொல்லு என்கூட சண்டை போடுறியா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பெரியவன் இருந்துகிட்டு, "கண்டிப்பா சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றா சொல்றா" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ இருந்துகிட்டு, "ஃப்ரீயா சண்டை போட முடியுமா அங்கிள்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. "என்னடா சொல்ற? அவனுக்கு அடிபட்டதுல ஏதாவது லூசா மாறிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நினைக்க, தலைவன் லீ இருந்துகிட்டு, "பரவாயில்லப்பா உன்ன மாரி பவர்ஃபுல்லான கிட்ட தான்ப்பா நானும் எதிர்பார்த்தேன். அது மட்டும் கிடையாது, உனக்கான ஆட்ரிபியூட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, "அப்படி ஒண்ணும் எனக்கு ரிலீஸ் ஆகலையே." அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் வந்து சரி உங்க கூட நான் ஸ்பேரிங் பண்றேன். ஆனா எனக்கு தேவையானது நீங்க பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லும்போது, "சரி என்ன பண்ணணும்? உனக்கு வந்து இன்னும் ஆட்ரிபியூட்ஸ் ரிலீஸ் ஆகலன்னு சொல்ற. அப்படி இருந்தும் நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கியா? ரொம்ப சேம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் லீயும் நினைக்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, "என்ன உங்க பவர நீங்க யூஸ் பண்ணுவீங்க தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "கண்டிப்பா என்னுடைய பவர நான் முழுசா யூஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் லீயும் சொல்ல, அப்ப அது மட்டும் கிடையாது, ஹீரோ வந்து அட்டாக்கும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து அசால்ட்டாவே தப்பிக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் பார்க்க ஹீரோ 7 வயசு பையனா இருந்தாலும், நான் அவனுக்குள்ள இருக்கிறது யாருன்னு நினைச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 5 முறை செத்த எல்லாத்துடைய நினைவும் அவனுக்குள்ள இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அட்டாக் பண்றாரு தலைவன் லீ இருந்துகிட்டு. அடுத்தது இந்த சைடு தான் காமிக்கிறாங்க. இங்க என்னதான் நடக்குது? அப்பா எங்க? அப்பாவ கண்டுபிடிங்க. அது மட்டும்
மட்டும் கிடையாது, தடுத்து நிறுத்தணும் அவன. அவர் என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்காரு, போயும் போய் 7 வயசு சின்ன பையன் கூடயே தான் சண்டை போட்டுட்டு கிடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செவரே பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுகும் பாருங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து விழுகுறது பார்த்தீங்கன்னா, வேற யாரு தலைவன் லீ தான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டு பொளந்து கட்டிட்டான் போல. ஆமா பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை பார்த்தீங்கன்னா பயிற்சி வந்து நம்ம ஹீரோக்கு குடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா இந்த சண்டை நடந்துருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துட்டான். அது மட்டும் கிடையாது, இப்ப தான் நம்ம ஹீரோவும் காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோ வளர்ந்த இடம். அது மட்டும் கிடையாது, இப்ப தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். சின்னவனா இருக்கும்போதே அந்த ஆட்டம் ஆடுனான். இப்ப என்னென்னமோ பண்ண போறானோ, அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. சரிங்களா மக்களே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா லைக் பட்டன் தட்டி விடுங்க மக்களே. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா மக்களே. முக்கியமா சொல்லப்போனா எனக்கு அவ்வளோக்கா டைம் கிடைக்கிறதில்ல. அதனால தான் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கு. டைம் கிடைச்சா நான் வீடியோ போடுறேன். சரிங்களா மக்களே.